நேத்து வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சென்னையில. சோ அத சம்பந்தமா இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு டிவில உட்கார்ந்து பேசுவாங்க. ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஆக்டர் அவர் வந்து பொலிட்டீஷியனா வர்றாரு. அத பத்தி இன்னைக்கு எல்லாருமே டிபேட்ல பேச உட்காருவாங்க. சோ அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, இந்த மேட்டர் பார்க்கையில யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து ஒரு 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 ட்ரேட் கம்யூனிட்டில இருந்து உள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்து அவங்களோட ஜாப் செக்யூரிட்டியை வந்து இழக்கிறாங்க. இங்க அரசே வந்து கோர்ட்ல போய் அவங்க போய் தன்னுடைய ஜாப் செக்யூரிட்டிக்கு வந்து என்ஷூர் பண்றதுக்கு போயிருவாங்க. அதனால வந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்படும்ன்ற அளவு அரசே திங்க் பண்ணுதுன்னா இது எப்படி நம்ம பார்க்க முடியும்? உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் வேட்டைத்தடுப்பு காவலர் இருக்கிறாங்கன்னா அதுல 75ல இருந்து 80 பேர் வந்து அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் இருந்து தான் வந்து பணியில இருப்பாங்க. அவுட் சோர்ஸ் பண்றதுக்குலாம் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் காமன் ஒரு பப்ளிக் வந்து தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஒவ்வொரு முறையுமே வந்து அவங்க போற அந்த வழிகள் வந்து ரொம்பவும் சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப அந்த சில நேரங்கள் ரொம்ப பாறைகள் நிறைந்த பகுதியா இருக்கும். லண்டான் அந்த கலைச்செடிகள் நிறைந்த பகுதியா இருக்கும். அதனால வந்து அந்த 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அந்த காட்டுப்பகுதியில அதை நடந்து போறதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு பணி. பணிச்சூழல் பத்தின அவங்களோட பார்வை என்ன அப்படின்றது டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பணி வந்து எவ்வளவு கடினமான பணி, ஸோ நீங்க பண்ற வேலைக்கு வந்து நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம். ஸோ சில பேர் வந்து 35,000 30,000 அப்படின்வாங்க. ஆனா பெரும்பான்மையான அந்த வேட்டைத்தடுப்பு காவலர்கள் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 20,000 அந்த மாத சம்பளம் எங்களுக்கு தேவை. இதுதான் அவங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. இப்போ உங்க 12,500 கொடுக்குறாங்க. நான் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணப்போ அவங்களுக்கு சம்பளம் வந்து 10,500 தான். டைரக்டா அவங்களுக்கு சம்பளம் நம்ம கொடுக்க கூடாது. ஸோ ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமா மட்டும்தான் இனிமே அவங்களுக்கு வந்து வேட்டைத்தடுப்பு காவலர்களோ இல்ல பிற மற்ற தற்காலிக பணியாளர்களோ நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சர்க்குலர். ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க? அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தான் வந்து ரொம்ப ஏற்புடையதா இல்லை என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரா. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த நான் வேட்டைத்தடுப்பு காவலர் உதாரணத்தை நான் சொல்றேன். தமிழ் மார்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமா நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். குறிப்பா அரசியல் பற்றி, அதுக்கப்புறம் தத்துவார்த்த விஷயங்கள் பற்றி, அப்புறம் வந்து நடப்புல ஏதாவது தலைவர்கள் பேசுனது பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பர்டிகுலர் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பு பற்றி. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு உலக அளவுல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது இந்திய அளவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குறியான ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட வேலை வாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பொருளா மாறி இருக்கு. அதே போல தமிழகத்திலுமே வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கு. சமீபத்துல உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு கேள்வி கூட இருக்கு. என்ன அப்படின்னா, நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஏன் நிரப்பல, வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துட்டு இருக்கிறப்போ ஏன் நிரப்பலன்னு சொல்லி தமிழக அரசை நோக்கி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அப்படி இருக்கு இந்த சூழல்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பா ஒரு துறையை பத்தி அதுல இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த பிரச்சனையை பற்றி தொடர்ந்து சோசியல் மீடியால பேசி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடிய திரு சங்கர் பிரகாஷ் அவங்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரிசர்ச்சர். ஸோ ஒரு என்விரான்மெண்டல் ரிசர்ச்சரா இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த ஆன்டி போச்சிங் வாட்சர்ஸ் பத்தி நீங்க த்ரெட் எழுதிருக்கீங்க, எப்படி இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு, நீங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு ரொம்ப நன்றி. முதல்ல தமிழ் மார்க்ஸ்க்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இதை வந்து ஒரு பரவலா ஒரு பொது தளத்துல விவாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை ரொம்ப காலமா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு பொது தளத்துல விவாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இல்லாம இருந்தது. ஸோ அதுக்கு அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் மார்க்ஸ்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நீ கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. நான் ஒரு என்விரான்மெண்டல் ரிசர்ச்சரா இருக்கிறப்போ எப்படி நான் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்றது. இப்ப நான் பாக்குற கரண்ட் ஒர்க் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் தான். ஆனா என்னோட பிஹெச்டி வந்து வைல்ட் லைஃப் கிரைம் சம்மந்தப்பட்டது. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து கிரிமினாலஜிக்கல் பேக்ரவுண்ட்னால முதுமலை டைகர் ரிசர்வ்ல வைல்ட் லைஃப் கிரைம் ப்ரிவென்ஷன் காட்டுயிர் குற்றத்தடுப்பு பத்தினது தான் என்னோட முனைவற்பட்ட ஆராய்ச்சி. ஸோ அந்த ஆராய்ச்சியில தமிழக வனத்துறையில இருக்கிற எல்லா பணியாளர்கள் எப்படி அதை கையாளுறாங்க, குற்றத்தடுப்பு பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்றாங்க, அது போக அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து இந்த குற்றத்தடுப்பு செயல்களுக்கு எப்படி வந்து அவங்க உதவி செய்யறாங்க, வனத்துறைக்கு வந்து எந்த வகையில அவங்க உதவி செய்யறாங்க அப்படின்றத பத்தி என்னோட ஆராய்ச்சியை. ஸோ இந்த ஆராய்ச்சி சம்பந்தமா நான் 2019 ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் முதுமலை புலிகள் காப்பகத்துல களப்பணியில இருந்தேன். அப்ப முதல் தடவையா நான் போய் அங்க பேசினது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ்ட்டு நம்ம பெர்மிஷன் கேட்டு எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஃபீல்ட் லெவலில் இருக்கிற ஆட்களோட இன்ட்ராக்ஷன் வந்து என்னோட தொடங்கினதே வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள்ட்ட தான். ஸோ அவங்க கிட்ட நான்
குற்றத்தடுப்பு அந்த கிரிமினாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல சில விஷயங்கள நான் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சில கேள்விகள், செட் ஆஃப் கேள்விகள் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அந்த கேள்விகள் கேட்டு அத முடிச்ச பிறகு அவங்ககிட்ட சில இன்ஃபார்மல் இன்டராக்ஷன் நடக்கும்ல. இத தாண்டி சில ம். விஷயங்கள் பேசுறப்ப தான், அவங்களோட வேலை எந்த மாரி, அவங்களோட பணிச்சுமை எப்படி இருக்கு, அவங்க எங்க தங்கியிருக்காங்க, அங்க இருக்கிற வசதிகள் பத்தி, இந்த வேலையினால அவங்களுக்கு இருக்கிற சில குடும்ப பிரச்சனைகள், அந்த இடர்பாடுகள் என்ன மாரி இடர்பாடுகள் சந்திக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொந்த விஷயங்கள் அத பத்தியெல்லாம் பேசுறப்ப தான், இந்த வேட்டை தடுப்பு காவலர்களோட பணி எவ்வளவு முக்கியமான பணி, அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இந்த வேலை செய்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த வேட்டை காவலரோட பணியே வந்து அ எல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லயும் இருக்க மாட்டாங்க. முக்கியமான இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி, புலிகள் காப்பகம். ஸோ இங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியமர்த்தப்படுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதிகப்படியா வந்து அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் இருந்தா அதிக பேர் எடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேரு வேட்டை தடுப்பு காவலர் இருக்கிறாங்கன்னா, அதுல 75லேருந்து 80 பேர் வந்து அங்க இருக்கிற பழங்குடி மக்கள்ல இருந்து தான் அங்க வந்து பணியில இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க வந்து பழங்குடியில அல்லாத அ ஆட்களும் அதுல இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அ ஏன் வேட்டை தடுப்பு காவலரா ஆக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற பழங்குடிகளுக்கு வந்து அந்த காட்ட பத்தினையும், அந்த காட்டு உயிர்கள பத்தின அறிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா தலைமுறையா அத பத்தின அறிவு வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆயிட்டே வரும். ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் கூட அந்த அளவுக்கான அந்த நுணுக்கமான அறிவு வந்து இருக்காது. ஏன்னா வெளிய ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் வந்து அடுத்தடுத்த ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற அந்த நிலப்பரப்பு, அங்க இருக்கிற காட்டுகளோட குணாதிசயம் அத பத்தி வந்து பெரிய அளவுல புரிதல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு இருக்கும். இருக்கும். ம். ஆனா இவங்க இவங்கள ப்ரிசைஸா கம்பேர் ஆமா. அந்த மக்கள் அந்த அந்த இடத்திலேயே இருக்கிற மக்கள விட வெளியிருந்து ம். வர்றவங்களுக்கான வரி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த வகையில தான் அங்க இருக்கிற பழங்குடி மக்கள வந்து இந்த வேட்டை தடுப்பு பணிக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படிதான் வந்து நான் இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் பத்தின அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு அமைஞ்சது. ஸோ உங்க த்ரெட் வந்து ஒரு முக்கியமான த்ரெட்டா இருந்துச்சு. ஸோ அதுல நீங்க என்ன போட்டிருந்தீங்கன்னா, எக்ஸ்ல வந்து இந்த மாரி வந்து அத அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அந்த வேலைவாய்ப்ப அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வேலைவாய்ப்ப பத்தி அவுட் சோர்ஸ் பண்றதுக்குலாம் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் காமன் ஒரு பப்ளிக் வந்து தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அ அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாரி அவ்வளோ கஷ்டமான வேலை எல்லாமே இருக்கு. உங்களால வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து இல்ல நீங்க பார்த்ததுல இருந்து ஏதாவது சில இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த வேலைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பொதுவாவே வந்து வெகுஜனமா இருக்கிற நம்மளுக்கு வந்து இந்த காடு, காட்டுயிர், யானை, புலி இதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால நம்ம காட்டு பகுதியில இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாவும் நம்ம வந்து பொதுவா வந்து அத வந்து ஒரு கேளிக்கையா தான் நம்ம பார்க்குறோம். அ வெகுஜனமா இருக்கிறவங்க கேளிக்கையா தான் பார்ப்போம். ஆனா இவங்க வேலைக்கு வர்றது வந்து வெறுமே சம்பளத்துக்கு மட்டும் இவங்க வேலைக்கு வரல. இவங்ககிட்ட இருந்து பேசினது வந்து நான் கத்துக்கிட்டு இருந்தது என்னன்னா, அவங்க வந்து இப்போ அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து காடுகள பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்களோட வாழ்க்கை முறையே இருக்கு. அவங்களோட அன்றாட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா வந்து, காட்டுயிர்களுக்கு எதிரா எந்த விதமான துன்புறுத்தலும் அவங்க பண்ண மாட்டாங்க. யானையா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி. அதுல 1, 2 பேரு. ஏன்னா எல்லா மனிதர்கள்ல எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ வெகுவா பரவலா இருக்கிற எல்லா பழங்குடி மக்களுமே வந்து இயற்கையை பாதுகாக்கிறது, காட்டுப்பகுதிய பாதுகாக்கிறது, காட்டுயிர பாதுகாக்கிறது அப்படின்றது அவங்களோட அடிப்படை அ அ இதா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காட்டுயிர வந்து அவங்களோட ஒரு சக மனிதரா தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து சக ம். தோழனாவோ, இல்ல சக மனிதனா தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு வேற ஆளு அப்படின்ற மாரியே இருக்காது. அதனால வந்து எந்தவித தொந்தரவும் வந்து அந்த காட்டுயிருக்கு அவங்க குடுக்க மாட்டாங்க. ஆனா, அதைய வேலையா மாத்தணும்ன்றது இதுலருந்து தான் வருது. இந்த ம். மாதிரியான காட்டுயிர் சம்மந்தப்பட்ட அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அத வந்து அவங்க வேலையா பார்க்கறது இல்ல. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு 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 என்ன சொல்றது? எக்ஸ்டென்ஷன் மாரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால ம். வந்து வெறும் சம்பளத்துக்காக அவங்க வேலை பார்க்குறாங்கன்றதோட நம்ம நிப்பாட்டிக்க கூடாது. அந்த ம். விஷயம் இருக்கிறனால தான் நம்ம அரசாங்கமுமே வந்து அவங்களுக்கு வந்து இவங்கள முன்னிறுத்தணும். அ பழங்குடி மக்கள அந்த வேலைகளுக்கு வந்து முன்னிறுத்தணும் அப்படின்ற காரணமும் அதுதான். ஸோ அது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அ காரணம். அவங்க வந்து இந்த பணிய வந்து செய்றதுக்கான முக்கியமான காரணம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்க. அது ஒரு முக்கியமான ம். கேள்வி. ஸோ பொதுவா வந்து பேர்லயே வேட்டை தடுப்பு காவலன் இருக்குன்னா, வேட்டை தடுப்பு பணி தான் அவங்களோட முக்கியமான பணி. அதுக்கு வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அ இவங்க எப்பவுமே வந்து ஒரு கேம்ப்ல அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ முதுமலை புலிகள் காப்பகம் இருக்குன்னா, அதுல 8 ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 8 ரேஞ்ச். ம். 4 ரேஞ்ச் வந்து பஃபர் ஏரியா. அதாவது வெளிவட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து புலிகள் காப்பகத்துல வந்து வெளிவட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கும். பஃபர் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். மையப்பகுதி, கோர் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். கோர் ஏரியால வந்து கம்ப்ளீட்டா வந்து எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ம். இப்ப என்னன்னா, அங்க இருக்கிற அ கோர் ஏரியாக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து மறுகுடியமர்த்தும் பணிகள் கூட நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதனால கோர் ஏரியா வந்து எந்த மனித நடமாட்டமும் இல்லாத பகுதியா அப்படின்றது தான் கோர் ஏரியா. பஃபர் ஏரியான்றது நம்ம பொதுமக்கள் அவங்களோட பட்டா நிலங்கள் இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். அது போக சுற்றுலா பயணிகளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கோர் பஃபர் ஏரியால நடக்கும். ஸோ இந்த 4 ரேஞ்சில 4 வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் பொறுத்தளவுக்கு 4 ரேஞ்ச் வந்து கோர் ஏரியாவும் 4 ரேஞ்ச் வந்து பஃபர் ஏரியாவும் இருக்கும். ஸோ இந்த கோர் பஃபர்ல வேலை செய்யற வேட்டை தடுப்பு காவலர்கள் அந்த ரேஞ்சு கீழே எப்படியும் ஒவ்வொரு ரேஞ்சு கீழையும் 4ல இருந்து 5 வேட்டை தடுப்பு முகாம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஃபாரஸ்ட் ரொம்ப டீப் ஏரியால இருக்கும். நம்ம ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காது. அங்க அந்த ஒவ்வொரு முகாம்லையும் ஒவ்வொரு முகாமுக்கும் 4ல இருந்து 5 வேட்டை தடுப்பு காவலர்கள் இருப்பாங்க. அவங்க கூட வந்து பொதுவா வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கணும். ஆனா எல்லா நேரங்களிலும் அது சாத்தியம் இல்லை. எல்லா நேரத்திலையும் எல்லா கேம்ப்லயும் ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குன்ற சாத்தியம் இல்லை. அதனால முக்காவாசி நேரங்கள்ல இந்த 4-5 வேட்டை தடுப்பு காவலர்கள் அந்த கேம்ப்ல இருப்பாங்க. அந்த கேம்ப்ல இருந்து அவங்க காலையில அது வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க டிசைட் பண்றதுதான். 5 மணிக்கு கிளம்புவாங்க, 4 மணிக்கு கிளம்புவாங்க, 6 மணிக்கு கிளம்புவாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து வேற வேற வழிகள்ல அவங்க பயணிப்பாங்க. நடந்து போறதுதான் அவங்களுக்கு நடந்து போறது மட்டும்தான் அவங்களோட பணி. ஸோ காடை சுத்தி நடந்து போய் அவங்க நடந்து போறப்போ வெளியாட்களோட நடமாட்டம் யாராவது இருக்கிறாங்களா, வெளியாட்கள் வந்ததுக்கான சூழல்கள் இருக்கா, உதாரணத்துக்கு யாராவது தீக்குச்சி இந்த மாதிரி ஏதாவது கிடக்கா, இல்ல நெருப்பு யாராவது மூட்டிருக்காங்களா, இது பாக்குறது முக்கியமான பணி. வெளியாட்களோட நடமாட்டங்களை கண்காணிக்கிறது முக்கியமான பணி. அது போக வந்து இவங்க கையில வந்து ஜிபிஎஸ் டிராக்கரும் இருக்கும். பிளஸ் வந்து நம்ம நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அவங்க டெவலப் பண்ண எம்ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இவங்க அவங்களோட அந்த நடைப்பயணத்துல அதை அவங்க பயன்படுத்தணும். அதை வச்சு அவங்க இப்போ ஏதாவது டைரக்ட் சைட்டிங், இன்டைரக்ட் சைட்டிங் சொல்லுவாங்க. வைல்ட் லைஃப் பாக்குறத அவங்க நோட் பண்ணணும் அந்த ஆப்ல. உதாரணத்துக்கு யானை பார்த்தாங்கன்னா எத்தனை யானை பார்த்தாங்க, ஆனா பெண்ணா, குட்டி யானை கூட இருந்ததா, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க குறிப்பெடுக்கணும். நோட்ல ஒரு பக்கம் எழுதுவாங்க, அது போக இந்த ஆப்லயும் வந்து அவங்க அந்த குறிப்பெடுக்கணும். எந்த இடத்துல இந்த யானையை நம்ம பார்த்தோம், அது ஜியோகிராபிக்கலா அதை லொக்கேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ் வச்சு அதை லொக்கேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் சைட்டிங், இது வந்து டைரக்ட் சைட்டிங். நீங்க புலியை பாக்குறது, யானையை பாக்குறது, சென்னாய் பாக்குறது, சிறுத்தையை பாக்குறது, கரடி, இதெல்லாம் வந்து டைரக்ட் சைட்டிங், நேரடியா பாக்குறது. இன்டைரக்ட் சைட்டிங்னா அதோட கால் தடங்கள், அதோட கழிவுகள். இப்போ கரடி வந்து எல்லாம் போய் பரண்ட வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு அவங்க இன்டைரக்ட் சைட்டிங். ஸோ அதை வச்சு இது வந்து புலியா கரடியா எந்த வனவிலங்கு வந்து இந்த சைட்ல போயிருக்கு அப்படின்றது அந்த அதோட காலடி தடம் இதெல்லாம் வச்சு கூட அவங்க இன்டைரக்ட் சைட்டிங் நோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2வது பணி. 3வது வந்து இதை தவிர்த்து, இது வந்து வேட்டை தடுப்பு சார்ந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க பண்ணக்கூடிய பணிகள். இதை தவிர்த்து வந்து சில நேரங்கள்ல வந்து இப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய அந்த பஃபர் ஏரியாவுக்கு போவான்னு சொன்னோம்ல, அப்போ நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து காட்டுப்பகுதியில வீசிட்டு போவாங்க. அப்போ அதையெல்லாம் வந்து சேகரிச்சு அதெல்லாம் இது பண்ற பணி இது அடிஷனலா அவங்க பண்ணுவாங்க. அது போக வந்து காட்டுல பல அந்த கலைச்செடிகள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முதுமலையை பொறுத்தளவுக்கு லண்டானா அப்படின்னு ஒரு கலைச்செடி இருக்கு. அது நிறைய படர்ந்து ரொம்ப வனவிலங்குகளுக்கு ரொம்ப பிரச்சனை தரக்கூடியது. நம்ம அங்க இருக்கிற பூர்வ தாவரங்கள்னு சொல்லுவோம்ல, பூர்வ தாவரங்கள் அதோட வளர்ச்சிக்கு அது தடையை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வெட்டி அதை அப்புறப்படுத்துற பணி இதெல்லாம் பண்ணுவாங்க அடிஷனலா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல அங்கங்க ரோட்ல மரங்கள் உடஞ்சி விழுகிறது, ஸோ அதை அப்புறப்படுத்துறது, பாறைகள் ஏதாவது உருண்டு அந்த மரத்துல இருந்து அதை அப்புறப்படுத்துறது. இந்த மாதிரி வேட்டை தடுப்பு பணியை தவிர்த்து இந்த மாதிரியான பல பணிகள் அதை அவங்க அடிஷனலா செய்வாங்க. இது தவிர்த்து வனச்சரகர், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் கீழே தான் அவங்க வேலை செய்வாங்க. அவர் தான் வந்து இவங்களுக்கு ஹையர் ஆபீசர் மாதிரி. ஒவ்வொரு ரேஞ்சுக்குன்னு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச், இப்போ 8 ரேஞ்ச் சொன்னோம்ல, அதுல ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் இருப்பாரு. அவர் டெலிகேட் பண்ற மற்ற பிற பணிகளையும் அவங்க செய்யணும். உதாரணத்துக்கு முதுமலை டைகர் ரிசர்வ்ல நிறைய தங்கும் டார்மெட்ரி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அதுல கூட இவங்க சில வேலைகள் கூட சில நேரங்கள்ல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் டிரைவிங் தெரிஞ்சதுன்னா டிரைவர்ஸாவும் இருப்பாங்க. இப்போ அந்த சுற்றுலா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஃபாரி கூட்டு போற அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒரு டிரைவர் தெரிஞ்சு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் பட்சத்துல சில பேர் வந்து டிரைவராகவும் பணியமர்த்தப்படுறதும் இருக்கு. அதனால வேட்டை தடுப்பு பணிகள் தவிர்த்து நான் சொன்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ள போய் இந்த மனித நடமாட்டம் இதெல்லாம் பாக்குறது தவிர்த்து, அதை தவிர்த்து இந்த மாதிரியான சில வேலைகளும் அவங்க அடிஷனலாவும் செய்யறாங்க. ஸோ இவ்வளவு பணிகளும் செஞ்சும் எனக்கு தெரிஞ்சு 2017 ஜூலை வரைக்குமே அவங்களுக்கு வந்து 6,500 ரூபாய் தான் சம்பளம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சில கோரிக்கைகள் வச்சு அதெல்லாம் வந்த பிறகு அதை வந்து 10,500 மாத்தினாங்க 2019 வாக்குல. அப்புறம் அந்த 2019 டிசம்பர் வாக்குல வந்து அதை 12,500 மாத்தினாங்க.
நான் அவங்க கிட்ட இருந்து பேசின வரைக்கும் அவங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன வேலைகள் அவங்க செய்றாங்கன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாமே கடின உழைப்பு உள்ள வேலைகள். சும்மா நம்ம உட்கார்ந்து இது பண்ற வேலை மட்டும் கிடையாது. இது போக அவங்க வேட்டை தடுப்பு முகாம்ல தங்கி இருக்கிறப்போ, அவங்களுக்கானது அவங்க தான் சமைச்சுக்கணும். அ வனத்துறையில இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் குடுத்துருவாங்க. காய்கறி, ம். அ ரெ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே குடுத்துருவாங்க. ஆனா, அவங்க தான் சமைச்சுக்கணும். அவங்களுக்குள்ளேயே இப்போ இவ்வளவு பணி உதாரணத்துக்கு குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு நாளைக்கு 10லிருந்து 20 கிலோமீட்டர் நடப்பாங்க. அது மாறும் முன்ன பின்ன. ஆனா மினிமம் ம். ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோமீட்டர் வந்து அந்த காட சுத்தி வருவாங்க. இப்ப நம்ம ம். வந்து ஒரு ஒரு ஆள் நம்ம நல்லா நல்லா இருக்கிற ரோட்ல நடக்கிறதுக்கே 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா 2லிருந்து 2 1/2 மணி நேரம் ஆகும். சாதாரணமான நாட்கள். ம். கொஞ்சம் உடல் நல்ல இதா இருக்கிறவங்க 1 மணி நேரத்துல நடக்கலாம். அப்ப இதுக்கே ம். வந்து நம்ம 2லிருந்து 2 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, காட்டுப் பகுதியில எந்த தடமும் இருக்காது. இவங்க தான் தடம உருவாக்கி போணும். ஏன்னா ஒரு 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 மாசத்திலேயே அவங்க போன வழி வந்து மறைஞ்சு போயிரும். ஏன்னா செடிகள் நெறைய வளர்ந்துரும். அதனால ஒவ்வொரு முறையுமே வந்து அவங்க போற அந்த வழிகள் வந்து ரொம்பவும் சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப அந்த சில நேரங்கள்ல ரொம்ப பாறைகள் நிறைந்த பகுதியா இருக்கும். இல்ல லண்டான் அந்த அந்த களைச்செடிகள் நிறைந்த பகுதியா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அந்த காட்டுப் பகுதியில அது நடந்து போறதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு பணி. ஸோ அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு, மத்தியான நேரத்துல இவங்க சாப்பாட்டுக்கு திருப்பிலாம் வர முடியாது. ஸோ ஆமா. காட்டுக்குள்ளேயே அவங்க போறப்போ, அவங்க காட்டு ப ப அங்க இருக்கிற ஏதாவது பழங்களோ, எதுவோ அதோ அவங்க தான் அவங்க இருக்க முடியும். சில நேரம் ஓ! அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுவாங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் போயிட்டு, திருப்பி கேம்புக்கு வந்துட்டு வேற ஒரு பக்கம் போலாம் அப்படின்ற மாரி அத அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணிக்கிறது தான். சில நேரம் டைரக்ஷன்ஸ் வரும். அவங்களோட ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரோ, இல்ல அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளோ, இந்த சைடு ம். இன்னைக்கு வந்து இந்த சைடு நீங்க நடைப்பயணம் போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுகள் வரும். அதப்படி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓகே. அவங்களோட அதான் அதான் இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் டஃபஸ்ட்டான ஒரு ஜாப்பா இருக்கு. டோட்டலி வந்து அவங்க அவங்க வந்து ஒட்டுமொத்தமா பிசிக்கலா அவங்க அவங்க அவங்கள வந்து அவங்க சப்மிட் பண்ணி வொர்க் பண்ணணும். சேம் டைம் வந்து ஸ்பான்டேனியஸா யோசிக்கணும். நீங்க காட்டுக்குள்ள போம்போது ஸ்பான்டேனியஸா யோசிச்சு ஒவ்வொரு சேலஞ்சயும் நீங்க வந்து போணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்டின்னோம்னா, ஞாபகமும் அதிகமா இருக்கணும் அந்த தடத்துல இருந்து எல்லாமே. ஈவன் அவங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாலுமே கூட, அந்த ஞாபக சக்தியும் தேவைப்படுது. அத தாண்டி இவ்ளோ ரிஸ்க்கான ஒரு ஜாப். என்ன வேணா, எப்ப வேணா, கண்டிப்பா, என்ன வேணா இதாகலாம். ரிஸ்க்கான ஜாப் காடுன்றது. கண்டிப்பா, கண்டிப்பா. சோ இவ்வளவத்தையும் தாண்டி வேலை பார்க்கிறவங்களுக்கு சேலரின்ற நான் கொஸ்டினா கேட்கணும்னு வச்சிருந்தேன். பட் நீங்களே சொல்லிட்டீங்க. சேலரின்றது இவ்ளோ கம்மியான ஒரு சேலரியா தான் இருக்கு. அதுவும் ஒரு 3 ஹைக்குக்கு அப்புறம் வந்த சேலரியே ரொம்ப கம்மியான சேலரியா தான் அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஆன்டி பவுச்சிங் வாச்சர்ஸ் இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்போ அவுட் சோர்சிங் வந்து இம்போஸ் பண்ணாங்க? எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்க்குலர் வச்சு தான் எனக்குமே தெரிய வந்தது. அ தமிழ்நாடு வனத்துறையோட தலைமை வனப்பாதுகாவலர், துறை தலைவர்ன்னு சொல்லுவாங்க. அவர் ம். வந்து 2024 பிப்ரவரி, மார்ச் வாக்குல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. எல்லா வனக்கோட்டங்களுக்கும். சர்க்கிள்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 12, 13 வனக்கோட்டங்கள் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் அனுப்பிச்சு, நீங்க இனிமே வந்து எந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் மட்டும் கிடையாது. மத்த எந்த தற்காலிக பணியாளர்களும் நீங்க வனத்துறையில ஈடுபடுத்தணும்னா, டைரக்ட்டா அவங்களுக்கு சம்பளம் நம்ம குடுக்கக்கூடாது. ஸோ ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமா மட்டும் தான் இனிமே அவங்களுக்கு வந்து வேட்டை தடுப்பு காவலர்களோ, இல்ல பிற மற்ற தற்காலிக பணியாளர்களோ நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சர்க்குலர். அந்த சர்க்குலரோட முக்கியமான அந்த அந்த முடிவு எடுத்ததுக்கான சில அ நோக்கம் இல்ல காரணம்னு சொல்லுவோம்ல. ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க? அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தான் வந்து ரொம்ப ஏற்புடையதா இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரா. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நான் வேட்டை தடுப்பு காவலர் உதாரணத்த வச்சே நான் சொல்றேன். இவங்க ஒரு 10 வருஷம் வந்து ஒரு வேட்டை தடுப்பு காவலர். ஒரு பழங்குடி அ அ நபர் ஒரு 10 வருடங்கள் வந்து தொடர்ந்து அந்த 10 வருடங்கள் எந்தவித பிரேக்கும் இல்லாம ஒரு 10 வருடம் அவரு வேட்டை தடுப்பு காவலரா பணி செய்யும் பட்சத்துல, அவர் வந்து அ அ வனக்காவலரா பதவி உயர்வு பெறலாம். ஸோ வனக்காவலர் ம். ஆகணும்னா மினிமம் வந்து 10வது வந்து படிச்சிருக்கணும். எக்ஸாம் எழுதணும். பிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் வே ஆஃப் ரெக்ரூட்மென்ட் இருக்கு. ஸோ வேட் ம். அ ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீசர் இது எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஸோ அதுல கீழ இருக்கிற நம்ம போலீஸ்ல கான்ஸ்டபிள் லெவல்ன்னு சொல்றோம்ல. அந்த மாரி ஒரு கீழ் லெவல்ல இருக்கிற ஒரு தொடக்க பணி தான் வந்து அ வனப்பாதுகாவலர். ஸோ வனக்காப்பாளர். ஸோ அது வந்து ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதி இந்த இது வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். ஸோ அப்ப இந்த 10 வருஷம் வந்து பணி செஞ்ச வேட்டை தடுப்பு காவலர்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவா இருக்கும் பட்சத்துல, அவங்க 10 வருஷம் முடியிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து வேட்டை தடுப்பு ஃபாரஸ்ட் வாட்சரா புரமோஷன் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அரசு பணியாளரா மாறுறாங்க. பதிவு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த நோக்கத்துல தான் நெறைய பேர் வந்து வேட்டை தடுப்பு காவலர் பணிக்கே வந்து முக்கியமா வர ஆரம்பிச்சாங்க.
அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 பேர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நான் கேட்ட வரைக்கும் நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணப்ப சொல்றேன். 70 பேர் அந்த டயத்துல வந்து 10 வருஷம் வேட்டை தடுப்பு காவலரா பணி நிறைவு பெற்ற எல்லாருமே வந்து இப்ப ஃபாரஸ்ட் வாட்சரா ப்ரொமோட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலரி ஃபாரஸ்ட் வாட்சர் கவர்மெண்ட் சேலரி ஆயிருது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 10 வருஷம் அந்த பணிக்காலம் இருக்கு பாத்தீங்களா? அதுல சில பிரச்சனைகள் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த 10 வருஷம் அந்த கணக்கீடு பண்றதுல அவங்களோட வனச்சரக அலுவலகம் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த அலுவலகத்துல இருக்கிற நபர்கள் வந்து சில நேரங்கள் அந்த பணிகளை அந்த அந்த 10 வருட பணிக்காலத்தை ஒழுங்கா கணக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா? அதை சில வேட்பாளர்கள் வந்து கோர்ட்டோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய், ஏன்னா இதை வந்து அவங்க அப்பீல் பண்ணிருப்பாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கோ இல்ல வன அதிகாரிகளுக்கோ அப்பீல் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு போதுமான நிவாரணம் கிடைச்சிருக்காது. அதனால அதை பேஸ் பண்ணி அவங்க கோர்ட்டை நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கான தீர்வுகளை பெறாங்க. இந்த மாதிரி நான் இவ்வளவு பணிகள் செஞ்சேன், ஆனா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நீதிமன்றம் என்ன டைரக்ட் பண்ணும், இவங்க இத்தனை நாள் பணி செஞ்சிருக்காங்க, அதனால இவருக்கு அந்த பணியை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போடுது. ஸோ அந்த உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வனத்துறைக்கு ஏற்படுது. இப்போ அந்த சர்க்குலர்லேயே பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அலுவலக ரீதியா நம்ம பண்ற சில சில கவனக்குறைவோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரியான வேட்டை தடுப்பு காவலர்கள் தற்கால பணியாளர்களோ அவங்களுக்கு சாதகமா வந்து நீதிமன்றங்கள் போய் தீர்ப்பு வாங்கிடுறாங்க. அதனால அரசுக்கு வந்து கூடுதல் செலவினமாகுது அப்படின்ற எண்ணத்துலதான் இனிமே வந்து நீ எந்த இது பண்ணாலும் நேரடியா அரசுகிட்ட இருந்து அவங்களுக்கு சம்பளம் போகிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு அவுட் சோர்சிங் ஒரு மேன் பவர் ஏஜென்சியை வச்சு இனிமே வந்து நீங்க எல்லாமே பண்ணணும். இனிமே நேரடியா வந்து எந்த வனச்சரகத்திலையும் வன இதுலையும் நேரடியா ஒப்பந்த பணியாளர்கள் யாருமே நியமிக்க கூடாது அப்படின்றது அந்த சர்க்குலர். ஸோ அதை பார்த்த பிறகுதான் எனக்கு வந்து இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். இப்போ போன நவம்பர் 23, 24 கோயம்புத்தூர்ல வேட்டை தடுப்பு காவலர்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சில செய்திகள் வந்திருக்கு அவங்களோட போராட்டத்தை பத்தி. ஆனா இன்னும் வந்து அதை பத்தின ஒரு பரவலான பொது விவாதமா அது மாறல. அரசியல் கட்சிகளும் அதை இன்னும் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி தான் இந்த அவுட் சோர்சிங் பண்றதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து போராட்டத்துக்கு வந்தாங்க நவம்பர்ல. அது வந்து எல்லா நாளிதழ்கள்லயுமே வந்துச்சு, எல்லா நியூஸ்லயுமே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. எப்படின்னா ஒரு நியூஸ் அவ்வளவுதான், ஒரு 10ஓடு 11 ஒரு நியூஸா வந்ததை தவிர அது ஒரு டிபேட்டபிளா மாத்தல. நேத்து வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சென்னையில. சோ அது சம்பந்தமா இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு டிவில உட்காந்து பேசுவாங்க. ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது ஒரு ஆக்டர் அவர் வந்து பொலிட்டீஷியனா வர்றாரு, அதை பத்தி இன்னைக்கு எல்லாருமே டிபேட்ல பேச உட்காருவாங்க. சோ அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த மேட்டர் பார்க்கையில யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து ஒரு 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 ட்ரேட் கம்யூனிட்டில இருந்து உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து அவங்களோட ஜாப் செக்யூரிட்டியை வந்து இழக்கிறாங்க. இங்க அரசே வந்து கோர்ட்ல போய் அவங்க போய் தங்களுடைய ஜாப் செக்யூரிட்டிக்கு வந்து என்ஷூர் பண்றதுக்கு போயிருவாங்க. அதனால வந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்படும்ன்ற அளவு அரசே திங்க் பண்ணுதுன்னா இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஜாப் செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேன், அவனுக்கு வந்து அந்த பணி பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு தனியார் நிறுவனம் சொல்லும் போது நம்ம அரசு கிட்ட தான் போய் இது எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி சங்கத்தை வச்சு கேட்க முடியும் உரிமையா. ஆனா இங்க அரசே இந்த வேலையை பண்ற சொசைட்டியா இன்னைக்கு வந்து நியூ ரிபப்ளிக் சொசைட்டி வந்து மாத்தி வச்சிருக்கு. அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வேலையை பாக்குது அப்படிங்கறதான் இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க வந்து சில பேர்கிட்ட பேசியிருக்கலாம் அந்த ஏபிடபிள்யூ, அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் இருக்கு, இல்லாட்டி வந்து இந்த டிமாண்டுக்காக நான் போராடுறோம்னு சொல்லி போராட்டத்து மூலமா வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மேஜர் டிமாண்ட். ஆமா. என்னோட முனைவர் பட்டத்துக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்றப்பவே அடிஷனலா வந்து அவங்களோட அந்த பணிச்சூழல் பத்தின அவங்களோட பார்வை என்ன அப்படின்றது டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பணி வந்து எவ்வளவு கடினமான பணி, ஸோ நீங்க பண்ற வேலைக்கு வந்து நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம். ஸோ சில பேர் வந்து 35,000 30,000 அப்படின்னுவாங்க. ஆனா பெரும்பான்மையான அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 20,000 அந்த மாத சம்பளம் எங்களுக்கு தேவை. இதுதான் அவங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. இப்போ உங்க 12,500 கொடுக்குறாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணப்போ அவங்களுக்கு சம்பளம் வந்து 10,500 தான். நான் முடிச்சுட்டு டிசம்பர் வாக்குல தான் வந்து அந்த 12,500 சம்பள உயர்வு அவங்களுக்கு கூடுதலா 2,500 2,000 சம்பள உயர்வு அப்பதான் வருது. அப்ப அவங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு வந்து நாங்க பண்ற அந்த கடின உழைப்புக்கு 20,000 எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. இது ஒண்ணு. அவங்களோட எதிர்பார்ப்பு இதுதான். அவங்க செய்யற ஏன்னா அவங்க தானே அந்த வேலை செய்யறாங்க. சோ அந்த வேலைக்கு எவ்வளவு ஊதியம்ன்றது அவங்க ஒரு நியாயமான ஒரு ஊதியம் இது நாங்க எதிர்பார்க்கிறோம்ன்றது இது சொல்றாங்க.
இன்னொன்னு இந்த 12,500 சம்பளம் அப்படின்றது வந்து முழுமையா வந்து தமிழக அரசாங்கத்திலிருந்து மட்டும் அது கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியா முழுக்க இருக்கிற புலிகள் காப்பகத்துக்கு ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றதுல நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபண்ட் வருது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைகரிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் பிளான் ஆஃப் ஆபரேஷன், அந்த ஒரு வருடத்துக்கு இந்த புலிகள் காப்பகத்துல நாங்க என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ரெடி பண்ணுவாங்க. அதுல வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபடுத்துறது, வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான அந்த ரேஷன் வாங்குறது, இவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள், பூட்ஸு, யூனிஃபார்மு, டார்ச் லைட்டு, ஜிபிஎஸ். ஸோ இந்த வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு என்னென்ன பணி அவங்க செய்யறதுக்கான உபகரணங்கள் என்ன தேவை அதை வாங்குறது. ஸோ அந்த டைகர் ரிசர்வ்ல அந்த ஒரு வருஷத்துக்கு என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்ய போறோம் அப்படின்றத அந்த ஆனுவல் பிளான் ஆஃப் ஆபரேஷன் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதை நம்ம தமிழக அரசோட அப்ரூவல் வாங்கிட்டு அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அங்க இருக்கிற நம்ம மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து அதை வந்து அப்ரூவல் பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டு இதுல இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட் இருக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 60-40 கரெக்டா அந்த ப்ரொபோர்ஷன் எனக்கு தெரியல. ஆனா அந்த 60-40 70-30 அப்படின்ற ப்ரொபோர்ஷன் வந்து இந்த ஃபண்ட் அலோகேஷன் இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசோட நிதியிலிருந்து மட்டுமே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுறதுன்றது கிடையாது. ஒரு பக்கம் நம்ம சொல்லலாம், இங்க வசூல் பண்ற வரிதானே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போய் அங்க இருந்து திருப்பி வரும்னு சொல்ல ஒரு பக்கம் அந்த நியாயமான வாதம். ஆனா இந்த இதுல வந்து ஷேர் வந்து யூனியன் ஸ்டேட் ரெண்டு பக்கமே அந்த ஷேர் இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகங்கள்ல நான் பல காலமா ஒரு 2014 இருந்து 2024 பல்கலைக்கழகம் என்னோட முனைவர் பட்டம், அதுக்கு முன்னாடி முதுகலை பட்டப்படிப்பு அப்படின்றதுனால பல்கலைக்கழகத்துலதான் எனக்கு இந்த தொகுப்பு பணியாளர்கள், இந்த அவுட் சோர்சிங் பத்தின அறிவுமே எனக்கு கிடைச்சது. ஸோ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற நான் கண்கூட பார்த்திருக்கேன். என்னோட டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற துப்புரவு பணியாளர்கள், எங்க ஆபீஸ்ல டேப்லெட்டரு, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், இவங்க எல்லாருமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சேலரி வாங்குறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவங்க ஒரு ஏஜென்சி, அவுட் சோர்சிங் ஏஜென்சி, இந்த ஏஜென்சி போய் இன்னொரு ஏஜென்சி வந்தா அதுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஏஜென்சி சில பணம் வந்து இவங்களுக்கு பிடித்தம் பண்ணியிருப்பாங்க, அதை வேற ஏஜென்சி மாறுறப்போ திருப்பி அந்த பணத்தை அவங்க திருப்பி வாங்க முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அந்த அவுட் சோர்சிங் பண்றப்போ அந்த பிரச்சனைகள் வந்து நான் கண்கூட பார்த்திருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, அவுட் சோர்சிங் ஏஜென்சின்னு ஒண்ணு நீங்க வச்சீங்கன்னா அந்த ஏஜென்சி ப்ரொவைட் பண்ண டெண்டர் விட்டு தான் எடுப்பாங்க. இப்போ 4-5 ஏஜென்சி வந்து டெண்டர் கொடுப்பாங்க. நாங்க வந்து இவ்வளவு காஸ்ட்ல உங்களுக்கு தரோம், இவ்வளவு காஸ்ட்ல. அது டெண்டரிங் ப்ராசஸ்ல யார் கம்மியா கோட் பண்றாங்க அவங்களுக்கு அந்த வேலையை வந்து கொடுத்துருவாங்கன்றதான் நம்ம பொதுவா இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ல நடக்கிற வேலைகள். ஆனா அடிஷனலா தான் செலவு வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க 12,500 ஒரு சேலரி கொடுக்குறாங்கன்னா அதே சேலரிய இப்போ வேலை செய்யறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த ஏஜென்சி அதே சேலரி கொடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நாங்க பிஎஃப் கொடுக்குறோம், இந்த மாதிரி நாங்க சில இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 12,500 இருந்தா இவங்க பிடித்தம் பண்ணுவாங்க. அப்ப அந்த 12,500 முழுமையா கிடைக்காது. இன்னொரு பக்கம் இந்த ஏஜென்சி இன்வால்வ் பண்றப்போ இவங்க சில சர்வீஸ் சார்ஜஸ் மாதிரி கண்டிப்பா வாங்குவாங்க. இவங்க ஒன்றும் ஃப்ரீயா, இவங்க என்ன சமூக பணி என்ன ஃப்ரீயா வந்தா சர்வீஸ் பண்ண போறாங்க? கண்டிப்பா இவங்க அந்த பணி செய்யறதுக்குன்னு சில சார்ஜஸ் அவங்க போடுவாங்க. நாங்க மேன் பவர் ஹேண்டில் பண்றதுக்கோ ஏதோ ஒரு வகையில சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஆனா இந்த மேன் பவர் ஏஜென்சி கொண்டு வர்றது வந்து கண்டிப்பா வந்து அரசுக்கு வந்து கூடுதல் பணி நிதிச்சுமையை தான் ஏற்படுத்துமே ஒழிய கண்டிப்பா குறைக்காது. அதனாலதான் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அந்த கூடுதல் நிதிச்சுமை வர்றதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கிற வேட்டை தடுப்பு காவலர்கள் நீ டைரக்டா ரெக்ரூட் பண்ணிட்டு உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கிற அந்த பிரச்சனை, இப்போ கோர்ட்ல சில பேர் பிரச்சனைகள் இருக்குன்னு போறாங்கல்ல, நீங்க உங்க நிர்வாக ரீதியா இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாம அந்த பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா, இந்த மாதிரி கோர்ட்ல போய் அவங்க வேலை கேட்டா அவங்க இல்ல இது வந்து கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் பண்றோம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம்ல. அந்த ஒரு வந்து ஒரு குறுக்கு வழியை வந்து அரசு எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸ் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய காசை இங்க இருக்கிற ஏபிடபிள்யூ சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம். அந்த காசை வந்து அதிகமா ஏற்படுற செலவினத்தை இவங்களுக்கு நேரடியாக சம்பளம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம். இதைத்தான் இந்த விஷயத்தை தான் நான் எழுதணும்னு நினைச்சேன். அந்த ட்விட்டர் த்ரெட்டே நான் எழுதுனது. ஓகே, இப்போ உங்களோட டிமாண்ட் நீங்க என்ன பாக்குறீங்க? எதை டிமாண்ட் பண்றாங்க? என்ன டிமாண்ட் பண்றாங்க ஏபிடபிள்யூ? அதான் குறைந்தபட்சம் அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து 20,000. அது வந்து ஒரு ஒரு நியாயமான எதிர்பார்ப்பா தான் நான் பாக்குறேன். அது போக வந்து இவங்க பணி செய்யறப்போ நிறைய இடர்பாடுகள் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எல்லா நேரத்திலயும் அவங்க சேஃபா போயிட்டு, இது வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க அன்னைக்கு எந்தவித காயமும் எந்தவித காற்றுயிர் தாக்குதலும் இல்லாம அவங்க வேட்டை தடுப்பு முகாமுக்கு வந்தா அது ஆச்சரியம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி எந்த பாதுகாப்புமே கிடையாது.
இன்சூரன்ஸ் முன்னாடி ம். வந்து அவங்களோட சேலரியிலே சேர்த்து ஆக்சிஸ் பேங்கோட நான் அவங்ககிட்ட பேசின வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சிஸ் பேங்கோட ஏதோ ஒரு டை அப் பண்ணி சில இன்சூரன்ஸ் கொண்டு வந்ததாகவும், ஆனா அது கன்டினியூஸா அது கன்டின்யூ பண்ண முடியல. அது வந்து அவங்களுக்கு ம். தொடர்ந்து அது நடக்கல. இப்ப ஏதாவது ஒரு இப்போ காட்டு உயிர் ஏதோ கரடியோ, இல்ல யானையோ தாக்குது அப்படின்னா, அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கிறப்போ அரசு மருத்துவமனைக்கு போவாங்க. முக்காவாசி வந்து இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஃபண்டும் உங்களுக்கு இருக்காது. அந்த மருத்துவ செலவுக்கு. இவங்க எல்லாருமே ஓ! வேட்டை தடுப்பவர்கள், வே அதுக்கு மேல இருக்கிற வன அலுவலர்கள், வன அதிகாரிகள் அவங்களா கொஞ்சம் காசு போட்டு மொபிலைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஃபண்ட் மாரி குடுத்து தான் அந்த செலவு, மருத்துவ செலவு எல்லாம் பார்த்துக்குவாங்க. மத்தபடி வந்து ம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேட்டை ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் இருக்கும். ம். அவர் உயிரிழந்துட்டாருன்ற பட்சத்துல இழப்பீடு கூட குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆனா இவங்க வேட்டை ம். தடுப்பு காவலர் உயிரிழந்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து இழப்பீடு வராது. வேணா ஓ! கொஞ்சம் அந்த பிரச்சனை வெறிய வந்து ஒரு ஒரு மீடியா லெவல்ல டிஸ்கஷன் ஆகுறப்போ, நிவாரண நிதியில இருந்து வேணா அரசு வந்து குடுக்குமே தவிர, ஆட்டோமேட்டிக்கா அவர் உயிரிழந்துட்டா, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஏதாவது பணி பாதுகாப்பு, இல்ல பணப்பலன் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க வாங்குற சம்பளம், சம்பளத்த வச்சு அவங்களோட குடும்பத்த பார்த்துக்கணும். அது போக இந்த மாரி இடர்பாடு வந்தா, இது அதிகப்படியான அவங்களுக்கு செலவு தான் ஏற்படுத்தும். காயம் ஏற்பட்டுச்சு, காட்டுயிர் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா, அது அதிகப்படியான செலவு தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த ரூ. 20,000ன்றது குறைந்தபட்சம் அவங்களோட எதிர்பார்ப்பு. அது போக ம். இந்த மாதிரியான அவங்க பணி செய்றப்போ ஏதாவது காயமோ, இல்ல உயிரிழப்போ ஏற்பட்டுச்சா, அத வந்து அரசு தன்னோட பொறுப்புல எடுத்துக்கணும். ஏன்னா, நீங்க அரசாங்கத்தோட எல்லா ஆவணங்களையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து அ பாலிசி நோட்டுன்னு வெளியிடுவாங்க. ஒவ்வொரு துறையும். அரசு துறையில எல்லாமே ம். பாலிசி நோட் சொல்லி ஒவ்வொரு வருடமும் வெளியிடுவாங்க. என்ன திட்டம் நாங்க செயல்படுத்தியிருக்கோம், என்ன திட்டம் செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம். அப்ப வனத்துறையோட பாலிசி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே வேட்டை தடுப்பு காவலர்கள புகழ்ந்து மட்டுமே ஒரு 2, 3 பேராகிராஃப் எழுதியிருப்பாங்க. இவங்க தான் வந்து ம். ம். காதுமாக வ அ தமிழ்நாட்டின் வனப்பகுதியை பாதுகாப்பதில் கண்ணும் காதுமாக இருப்பவர்கள் இவர்கள் தான். இவங்க வந்து ஒரு ப வீரர்கள், ஹீரோஸ், அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவங்களோட பணிய வந்து ரெகக்னைஸ் பண்ணும் விதமா எழுத்துல வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனா, அதே இது வந்து நம்ம நடைமுறையில பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு அது இல்ல அப்படின்றத நம்ம அதான் நிதர்சனம். அத சொல்லி தான் ஆகணும். அந்த அளவுக்கு ம். வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுத்துலயோ, இல்ல மீடியால பேசுறப்போவோ, ஒரு வன அதிகாரியோ யாரோ மீடியால பேசுறப்போ ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களோட வேலைய வந்து நாங்க கண்டிப்பா வந்து கவனத்துல எடுத்திருக்கிறோம். அவங்களோட பணி ரொம்ப கடினமான பணி செய்றாங்க. அது எல்லாத்தையும் அக்னாலட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா, அந்த ம். அக்னாலட்ஜ்மென்ட் வெறும் அக்னாலட்ஜ்மென்ட் மட்டும் இருந்தா அவங்களுக்கு என்ன வகையில அது உதவி செஞ்சிட போகுது? ஆமா. அது ஏதோ மெட்டீரியலைஸ் ஆகாம இருக்கும்போது ஒண்ணும் பலன் இல்ல அது. உதாரணத்துக்கு வந்து அ ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மசனகுடி, அந்த சீவூர் அந்த சைட்ல வந்து ஒரு புலி வந்து 2, 3 பேர கொ கொன்றுச்சு. ஸோ அந்த புலிய ம். புடிக்கிறதுக்கான முக்கியமான பணிகள்ல வந்து இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டாங்க. ம். என்னதான் ஃபாரஸ்ட் வாட்சரு, கார்டு இந்த மாரியான அரசு அலுவலர்கள் இருந்தாலுமே, ஃபீல்டு லெவல்ல இறங்கி வேலை செய்றது வந்து எப்பவுமே இவங்க தான் வேலை செய்வாங்க. ஸோ அந்த அந்த புலிய T29 நெனைக்கிறேன் அந்த புலி பேரு. புலிய புடிச்சு அத மைசூர் ஜூக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ம். புலிய பிடிக்கிறதுல 3 வேட்டை தடுப்பு காவலர்கள் முக்கியமான பணி செஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து என்டிசிஏ வந்து ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. அவங்களோட பணிய ம். பாராட்டும் விதமா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து அந்த 3 பேர வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவார்ட் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ம். நம்ம அரசு உயர் அலுவலர்கள் அவங்களோட சோசியல் மீடியாலயோ, இல்ல வெளி பொது இடங்கள்ல பேசுறப்போ அத ரெகக்னைஸ் பண்ணி பேசுவாங்க. இந்த மாரி வேட்டை ம். தடுப்பு காவலர்கள் நல்லா பணி செஞ்சாங்க. அவங்களுக்கு அவார்டு அந்த மாரி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா, அது வந்து ஒரு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பலனா மாறணும்னு நான் சொல்றேன். வெறுமனே அந்த வந்து அங்கீகாரமா மட்டும் இல்லாம, அது வந்து அவங்களுக்கு நேரடியா பயன்படக்கூடிய ஒரு பலனா மாறுனா நல்லா இருக்கும். அவுட் சோர்சிங் பத்தி கண்டிப்பா அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, இப்போ நீங்க ம். அந்த இப்ப ஆல்ரெடி இப்போ இந்த ஏபிடபிள்யூஎஸ்ல 10 வருஷம் சர்வ் பண்ணவங்க சீனியாரிட்டி லிஸ்ட்ன்னு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அந்த சீனியாரிட்டி ம். லிஸ்ட்ட பேஸ் பண்ணி தான் டாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேக்கன்சி அப்ப ஃபாரஸ்ட் வாட்சர் வேக்கன்சி வர வர அதுல அவங்கள ப பணி நியமனம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள இந்த அவுட் சோர்சிங் இது அஃபெக்ட் பண்ணாது. அது ஒரு வகையில ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ம். புதுசா சேர்ந்திருப்பாங்கல்ல சில பேர். நான் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நான் இருந்துட்டேன்னா, நான் ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இப்போ புதுசா ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடியோ புதுசா சேர்ந்தவங்களுக்கு, கண்டிப்பா வந்து அவங்க 10 வருஷம் சர்வ் பண்ண பிறகு ஃபாரஸ்ட் வாட்சரா மாற முடியுமா? அப்படின்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் நான் சொல்லுவேன். ஸோ ம். அவங்களோட பணி பாதுகாப்ப வந்து ஒரு அவுட் சோர்சிங் வந்து கண்டிப்பா வந்து தடுத்துரும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் வந்து இணைஞ்சு தான் அவங்களுக்கு வந்து சேலரி எல்லாம் தருது அப்படின்னு. சோ இந்த சர்க்குலர் விட்டது யாரு? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா? இல்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட்டா? யார் இதுக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம தமிழ்நாடு வனத்துறை தான். தமிழ்நாடு வனத்துறையோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சர்க்குலர் அது. ஓகே. இப்ப அடுத்து வந்து, ஆ எவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த
ஏபிடபிள்யூஸ் உடைய பணி பாதுகாப்பு, அவங்களுடைய சமூக பாதுகாப்பு பத்தி நம்ம பேசினாலும், இன்னொரு புறம் வந்து காடுங்கிறது ஒரு முக்கியமான வளம். இன்னைக்கு வனவளம் வந்து ஒரு முக்கியமான வளமாக பார்க்கப்படுகிறது. அது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கார்ப்பரேட்ஸ் எல்லாமே முன் வந்துட்டே இருக்கிறாங்க எல்லா பக்கமும். சோ, இந்த மாதிரியான ஒரு ஜாப்ஸ வந்து அவுட் சோர்ஸ் பண்றது மூலமா, நம்மளுடைய நீங்க முன்னாடி குறிப்பிட்டுட்டீங்க. அதாவது வருமானமா என்ன இழப்பு இருக்கு? வருமானமா நமக்கு வந்து அதிகமான இழப்பு வரதான் போகுதுன்னு சொன்னீங்க. அத தாண்டி இந்த காடு வளங்களை பற்றி கார்ப்பரேட்ஸோ இல்லாட்டி தனியார் நிறுவனங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு அவுட் சோர்ஸ் பண்றது மூலமா தனியார்கள் வந்து அதுல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுக்கோ, இல்லாட்டி அதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா? அத எப்படி பார்க்குறீங்க? இந்த அவுட் சோர்சிங் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அந்த மாரி இருக்குன்ற மாரி எனக்கு தோணல. அ நீங்க கேட்கிறது அந்த அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தோணல. ஆனா வெளியாட்கள வந்து நெறைய அவங்க பணியமர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஆல்ரெடி உதாரணத்துக்கு இந்த அவுட் சோர்சிங் அவன் இம்ப்ளிமெண்டே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏற்கனவே இருக்கிற ஏபிடபிள்யூவ அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. அது தவிர்த்து புதுசா அவங்க வெளியாட்களே உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வெளியாட்கள் உள்ள வர்றப்போ, அவங்களுக்கு அந்த ஏரியா புதுசா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஏதாவது வாய்ப்பு இருக்கு. இப்ப ஹிட்டன் அஜெண்டா ஏதாவது இருக்கும் பட்சத்துல, அந்த அவுட் சோர்சிங் வந்து ஒரு கேட்ட தொறந்து விடுற மாரி தான் நம்ம பார்க்கணும். ம். ஓகே. சோ, இதுல வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி புரொடெஸ்ட்ல போய் நின்னாங்க? எதுவும் அத பத்தி எதுவும் இருக்கா? யாராவது சப்போர்ட் நான் பண்ணியிருக்காங்க? செய்திகள் பார்த்த வரைக்கும் அ சிபிஐ மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த போராட்டம் நடந்தப்போ போய் சந்திச்சு பேசியிருக்காங்க. நான் பார்த்த ஓகே. வரைக்கும் இதுவரைக்கும். ஸோ இத தவிர்த்து வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த விஷயம் பத்தி இன்னும் பரவலா இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஓகே. இப்போ உங்ககிட்ட பேசின ஏபிடபிள்யூஸ் யாராவது வந்து அடுத்த கட்ட நகர்வு, இல்லாட்டி அடுத்த கட்ட முடிவு இந்த மாரி இதுக்கு நாங்க போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கோர்ட்ல ஏதாவது கேஸ் இல்லாட்டி வந்து இன்னும் போராட்டத்த தீவிரப்படுத்துறது, இந்த மாரி ஏதாவது முடிவுல இருக்காங்களா? இல்ல சைலண்ட் ஆயிட்டாங்களா? இல்ல இப்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பா பிரஷர் பண்ணியிருப்பாங்க. இப்ப போராட்டம் பண்ணது வெளிய வந்ததுனால ஏதாவது ஒரு பிரஷர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு இந்த 10 வருஷம் பிரேக் நான் சொன்ன கன்டினியூஸ் சர்வீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து எந்தவித பிரச்சனையும் அங்க இருக்கிற வனச்சர அதிகாரி இவங்ககிட்ட சுமூகமான ஒரு உறவு இருந்தா மட்டும் தான் அந்த 10 வருஷத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஏதாவது நீங்க இந்த மாரி போராட்டத்துல ஈடுபடுறீங்க, இல்ல கேள்விகள் நிறைய இப்ப உதாரணத்துக்கு இப்போ மாசத்துக்கு ஒரு தடவையோ, 2 தடவையோ வந்து இவங்க இந்த ரிவ்யூ மீட்டிங் ஒண்ணு போடுவாங்க. இப்போ முதுமலை ம். புலிகள் காப்பு இருக்குன்னா, அங்க ஃபீல்ட் டைரக்டர் வந்து அந்த அந்த கள மேலாளர்ன்னு சொல்லுவோம்ல. அது அவங்களோட தலைமையில வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். எல்லா ரேஞ்ச்ல இருக்க வேட்டை தடுப்பு காவலர்கள் அந்த ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. அப்ப ஒவ்வொரு வேட்டை தடுப்பு காவலர்களும் எந்தெந்த ஏரியாலலாம் கவர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தூரம் நடந்திருக்காங்க, அவங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ற அந்த மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் அப்போ அந்த டிஸ்கஷன் அப்போ எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும், எந்தெந்த ஏரியா நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அப்ப சில பேர் வந்து எங்களுக்கு சில தேவைகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எங்களுக்கு போதுமான ம். ரேஷன் வந்து போதுமானதா இல்ல. ஒரு வாரத்துக்கான ரேஷன் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஓரளவுக்கு ஆமா. சில கேம்புக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டி இருக்கும். எல்லா கேம்புக்குமே ரோட் ஃபெசிலிட்டி இருக்காது. அதுவும் அப்படியே ம். ரோட் ஃபெசிலிட்டி இருந்தாலுமே சில குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த சாலை இருக்கும். அப்ப அந்த வண்டியில எடுத்துட்டு போய் அந்த ரேஷன குடுத்துருவாங்க. ம். மத்த அந்த ரோட் ஆக்சஸே இல்லாத இதுக்கெல்லாம் வந்து வேட்டை திருப்பு காவலர் 2 பேர் வந்து அவங்க சுமந்துட்டு போணும் எல்லா பொருளையுமே அவங்களே அந்த கேம்புக்கு. ஓ! ஸோ அப்ப இந்த மாதிரியான அ அரிசி, பருப்பு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து சுமந்துட்டு போய் அந்த கேம்ப்ல நீங்க வச்சுக்கணும். கேம்ப்ல வைக்கிறப்போ அங்க எலியோட பிரச்சனை இருக்கும். ஏதாவது சீக்கிரமா ம். கெட்டு ம். போயிரும். ஸோ அதுக்கெல்லாம் ஃப வனத்துறையில இருந்து சில வசதி ஏற்படுத்தி அந்த இது எலிகள் எல்லாம் அரிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெட்டி மாரி அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. அதுல எந்த மாற்று ம். கருத்து இல்ல. சில வசதிகள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செஞ்சு குடுக்குறாங்க. ஆனா அதுல சில குறைபாடுகள் இருக்கும்ல. அப்ப அந்த குறைகள பத்தி அந்த ரிவ்யூ மீட்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்புனா வந்து அவர வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. எல்லா ஆபீசரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. ஆனா நான் அவங்ககிட்ட பேசினதுல இருந்து 1, 2 அதிகாரிகள் வந்து சில பேர் யாராவது கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரியான தேவைகள் இருக்கு. எங்களுக்கு வந்து பூட்ஸ் சரியில்ல. ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில அந்த அ கேட்கிற அதாவது தங்களுக்கான தேவைகள குரல் கொடுத்து கேட்கிற சில வேட்டை தடுப்பு காவலர்கள் நோட் பண்ணி அவங்கள வந்து சில தொந்தரவுகள் குடுக்குறது. அவங்களோட சர்வீஸ்ல கட் பண்றது. இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த போராட்டத்த வச்சு இந்த மாதிரியான சில அழுத்தங்கள் போயிருக்கலாம்னு நான் அனுமானம் தான் சொல்றேன். அனுமானிக்கிறேன். இந்த மாரி பொதுவா நம்ம போராட்டம் வந்தா உடனே வந்து அரசு தரப்புல இருந்து அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, போய் பேசி ஏதாவது சுமூகமா பேச பார்ப்பாங்க. இல்ல அப்டின்னா, அவங்க சுமூகமா பேசுறதுக்கு ஒத்து வரல அப்டின்னா, அவங்கள மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ அடுத்த கட்டத்துல என்ன நகர்வுன்றது இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இத நம்ம ஒரு ஒரு பொது விவாதத்துக்கு இத கொண்டு போகும் பட்சத்துல, ஓரளவுக்கு நம்ம இந்த ஏபிடபிள்யூஸ்க்கு நம்ம சைட்ல இருந்து இப்ப நான் ஒரு ஆராய்ச்சியாளனா
வெறுமனே நான் ஆராய்ச்சி முடிச்சுட்டு வெளிய வந்துட்டா என் கடமை முடிஞ்சுதுன்னு இருக்கணும்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள பத்தி படிச்சிருக்கோம். அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ, ஒரு ஆராய்ச்சியில நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் என்னால முடிஞ்ச சில வேலைகள நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ம். கரெக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ வந்து நீங்க எங்களுக்கு வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து டைம் ஒதுக்கி பண்ணி குடுத்ததுக்கு. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சொன்னது மாதிரி இந்த விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த துறை மட்டும் இல்ல. பொதுவாவே அரசு துறைகள்ல எல்லா துறைகள்லயுமே வந்து அவுட் சோர்சிங்ன்றது என்பது இந்த நியோ லிபரல் காலகட்டத்தில அதிகமாயிடுச்சு. அத வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமாவே அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுல குறிப்பா இத போல ஃபாரஸ்ட்டா இருக்கட்டும். அதே மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து மத்தியில கொண்டு வந்த அக்னிபாத் திட்டம். அது நேரடியான அவுட் சோர்ஸ் திட்டம் இல்ல என்றாலும் கூட, ஒரு சமூக பாதுகாப்பை பறிக்கக்கூடிய ஒரு அக்னிபாத் திட்டம். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக்கலான ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள்ல வந்து அரசு வந்து இப்படி தனியார் மயப்படுத்துறது, இல்லாட்டி வந்து அந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குடுக்காம, அவங்க வந்து பணியமர்த்தப்படுறது. இது வந்து முழுக்க முழுக்க அ ஒரு தவறான விஷயம். ஒரு ஒரு மக்கள் விரோத கொள்கைகள் தான், மக்கள் விரோத செயல்பாடுகளா தான் நம்ம பார்க்க முடியும். அரசு தரப்புல இருந்து பண்ணக்கூடியது. ஸோ அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சங்கர் சார். அடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து இவங்க என்ன மூவ் பண்றாங்கன்றத பார்த்துட்டு, குறிப்பா அத பத்தியுமே நம்ம பேசுவோம். முடிஞ்சா ஃபீல்டுலயுமே போய் அவங்க கிட்ட கருத்து கேட்கறது கூட தமிழ் மாஸ் முயற்சிக்கும். நன்றி சார். ரொம்ப நன்றி. தமிழ் மார்க்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த பத்தி நம்ம உரையாடுறதுக்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பாலா. ரொம்ப நன்றி.